ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே மினி விலாக் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து அப்படியே வானம் ஒரு மாதிரி மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. லைட்டாக ஒரு 11:11:30க்கெலாம் தூறல் ஆரம்பிச்சு மழை நல்ல மழையாக வந்துட்டு சம்மரில் லைட்டாக தூறல் போட்டாலே சந்தோஷமாக தான் இருக்கும். அதுவும் நல்ல மழையாக பெஞ்சிருச்சா சென்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி நாளே நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இதில் மழை வேற வந்துட்டு நல்லா சூடாக எதனா பண்ணி சாப்பிட்லாமேன்னு நினச்சேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ராகி சேமியா இருந்துச்சு, அதில் தான் பொட்டு பண்ணியிருந்தேன். வடை பஜ்ஜி அது மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். நேற்று தான் வந்து வாழைப்பூ வடை செஞ்சேன்னா அதனால் வந்து ஆயில் ஐட்டம் வேண்டாம், இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக போய்க்கலாம் மழையில் அப்படின்ட்டு சேமியா பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குட்டி குட்டி வேலைலாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக கொஞ்சம் மழைலாம் பெஞ்சிருக்கு இல்லையா, செடிலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு செடிங்களை பார்க்க வந்துட்டேன். குட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ தான் இந்த சீதா மரத்தை பார்த்தது எனக்கு ஒன்று தோணுச்சு. கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு எப்போ என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைச்சிரும். அதாவது கடவுளோட பார்வை நம்ம மேலே இருந்துச்சுன்னா காய்க்காத மரம் கூட காய்க்கும்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுக்கு இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். குட்டி மரம் தான் இது, மரம்னே சொல்ல வேணாம், செடி தான் இது. ஆனால் அதில் வந்து 4 சீத்தாக்காய் வச்சிருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா கடவுள் எந்த நேரத்தில் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணணும்.